லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோகிணி தேட்டர் உள்ள நுழையிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல. அப்படி மிதக்குது ஜனங்க. அதை நீந்திக்கின்னு போகிறேன். என் பேர பசங்கள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புங்களா அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல். அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவி ஸ்ரீபிரசாத்தையும் தம்பி சோபியும் நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயினுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு மேனரிசம் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கியிருக்கிறாங்க. சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனரிசம் வந்து எக்ஸ்ட்ராடினரி புது பாணியில் இருக்குது. இது இன்னைக்கு அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக அந்த பாடலும் அமைஞ்சது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரவன் இருக்கும், அங்கேருந்து வரத்துக்கு லேட்டாகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன். அப்பா அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லுங்கி கட்டின்னு ட்ரான்ஸ்சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு. இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர், சிறப்பானவர். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி. அதே நேரத்தில் ரோகிணி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி, கமலா தேட்ரு சர்மர செட்டியாருடைய பேரன் விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இது இவ்வளோ பெருசாக எடுத்தும் போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது. இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் புதன்கிழமை கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஒரு கூட படம் வந்தால் கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நான் முடிவு பண்ணி 8 நாள் தள்ளி 9வது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எந்த காரணமும் கிடையாது. ஒரே நேரத்தில் 2 படம் வருது, 4 படம் வருது. இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸோடு தான் வந்தது. ஒரே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து 8 நாள் கழித்து தான் வந்தது. ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. நம்ம அந்த மாதிரி இடத்துல இல்லை. இந்த சினிமாவை என்னை வளர்த்துருந்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆகவே உங்கள்கிட்ட கண்மலங்க சொல்கிறேன், இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும், வையகம் தழைக்க வாழணும், வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன். ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, இன்னைக்கு தான் இந்த படம் வந்து நிஜமா ரிலீஸ் ஆயிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு மறுபடியும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பாடலையும் அப்புறம் அவரோட லுக்கு, அவரோட அழகு, அதில் ஒரு லைன் வரும், நீங்கள் தேட்டர் வச்சது அந்த சின்ன ஒரு பாப்பா சொல்லுவோம்ல, உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு, அது வரும்போது ஓன்னு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் வாடின்னு சொன்னால் ஸ்டெப்ஸ் ஆடுறாங்க, கண்மூடினா ஆடுறாங்க, குண்டுமாங்கன்னா ஆடுறாங்க, அதில் வர்ற காமெடி டைலாக்லாம் சொல்கிறாங்க சிங்கில். ஸோ இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த மெமரி என்னென்னா, அவர் அது சொன்னது வந்து எனக்கு லைஃப் டைம் மெமரி. அண்ட் இது வரைக்கும் அந்த பாட்டு நான் பாடும்போது எனி டைம் இப்போ பாடும்போது கூட அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம், எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங், ஓ அப்படின்னு அவ்வளோதான். ஹோல் க்ரௌட் ஆஃப் சம் அரௌண்ட் 20,000 பீப்புள் மலேசியா ஓப்பன் ஸ்டேடியமில் ஃபுல்லாக பாடுறாங்க. ஃபுல் பாட்டு நான் லிரிக்கே பாடல, அவங்களே பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் போனதுலேருந்து எல்லாம் க்ரௌடு கத்துறாங்க, வாடி சொன்னேன். நான் சொன்னேன், அதாம்மா லாஸ்ட் சாங், அது ஃபர்ஸ்டே பாட முடியாது. ஸோ ஒரு 4 hours பெர்ஃபார்ம் பண்ணோம். பாடிட்டு லாஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க, யாருமே போக மாட்டாங்க. அப்போ வாடி ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ அந்த கலாட்டாவும் சரி, அந்த ஆனதும் சரி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசினேன்னா, இது லாட் ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் த்ரூ ஆல் தீஸ் இயர்ஸ். அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அண்ட் எப்போவுமே எங்களை சப்போர்ட் பண்ணுற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்படியே விஜய் சாருக்கும், விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை வந்து என்னடா இப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ண உங்கள் அனைவருக்குமே, அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் இது வந்து தியேட்டரில் கான்சர்ட் டிஎஸ்பி பாட்டுன்னு போட அப்படி எங்களுக்கும் உங்கள் அன்பை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.